ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் பிகினர் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது, என்எஸ்சி வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்எஸ்சி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ ட்ரேடர் பெருவாரியாக ட்ரேடர் எல்லாத்துக்குமே தெரியும், மேஜரான ட்ரேடு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியை காட்டிலும் என்எஸ்சியில் தான் மேஜராக இருக்கும். ஸோ என்எஸ்சி வெப்சைட் ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் போகும்போது நல்லாயிருக்கும். எப்போதுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரேடில் நம்ம சில ஃபீச்சர்ஸ் தெரியாததுனால தான், சரிங்களா, அந்த டூலை நம்ம பயன்படுத்தாதனால தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ட்ரேட் எடுக்க சமயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இமீடியட்டாக இங்கே வந்தவுடனே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுல முதல்ல முயற்சி எடுத்துருங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து 9:15 தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஆனால் 9:08 நெஃப்டியில் இருக்க டாப்பில் இருக்க 50 கம்பெனிஸ் எந்தெந்த இடம் பெறப்போகுது அப்படிங்கிறத 9:08 நம்ம செக் பண்ணலாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேராக மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுங்க. இதில் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், இன்றைக்கி எத்தனை மணிக்கு அப்டேட் ஆகிருக்கு? இன்றைக்கி 1ஆம் தேதி. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 9:07, சரிங்களா, 0.41 அப்டேட் ஆகி நிற்கிறது. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த கம்பெனி இடம் பெறும். நீங்கள் ப்ரீவியஸாக ட்ரேட் எடுத்திருக்கீங்க, சரிங்களா, ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் ஓப்பன் ஆகுங்கும்போது நமக்கு கொஞ்சம் ட்ரேடில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்த்துக்கோங்க. இதில் வச்சு நம்ம பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெஃப்டி எந்த அளவுக்கு ஏறுது எந்த அளவுக்கு இறங்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது, அன்சேஞ்சாக எத்தனை கம்பெனி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம இதில் சின்னதாக என்ன பண்ணலாம், மார்க்கெட்டையும் ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கலாம். சரிங்களா? அடுத்து செகண்டரியாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டில் வந்தோடனே, சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கணுமா, நெக்ஸ்ட்டு 50ல் ட்ரேட் எடுக்கணுமா அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு இருப்போம். சரிங்களா? எப்போதுமே என்னுடைய விஷ் என்ன அப்படின்னா, நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 இதில் பிகினராக இருக்கிறீங்கன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே டக் அப்படின்னு சொல்லுவோம், முடவாத்து அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறதுலையும் விற்கிறதும், அதாவது ஒரு ஷேரை நீங்கள் வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, அந்த மாதிரியான இஷ்யூ எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ரீசனால் என்ன பண்ணுங்கள், நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 இதில் ட்ரேட் பண்ணுங்கள். மேஜரான ட்ரேட் இதில் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் நெஃப்டி 50 கிளிக் பண்ண உடனே இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகிற லிங்க் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த 50 கம்பெனி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அபவுட்டில் இருக்க, சரிங்களா, ஹாலிடேஸ் என்ன அன்றைக்கி நமக்கு லீவ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம் ரொம்ப ஆர்வத்தில் இருப்போம். சரிங்களா? ஆனால் செக் பண்ணி பார்த்து டிமேட்டை ஓப்பன் பண்ணால் அங்கே எதுவுமே மூமெண்ட்டமே இருக்காது, எதுலேயுமே மூவ்மெண்ட் இருக்காது, ப்ரைஸ் மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் பார்த்தா ஹாலிடே அப்படின்னு வரும். அதனால் முன்னாடியே என்ன பண்ணிடுங்க, இப்போ அக்டோபர் மாதத்துக்கு என்னென்ன லீவ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, முன்னாடியே நீங்கள் பார்த்துருங்க. அப்புறம் நாலாவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதனுடைய ஆப்ஷன் செயின், அதாவது ஆப்ஷன் ரொம்ப நீங்கள் விருப்பப்பட்டு ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேங்களா? அப்படி எடுக்கும் எந்த ஸ்டாக் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை என்எஸ்சி வெப்சைட்டில் மேலே டைரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் செயின் இங்கே தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன் செயினை படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது நீங்கள் ஓரளவுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிட்டிங்க, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஓஏ டேட்டா, இன்டென்சிக் வேல்யூனா என்ன, வால்யூம்னா என்ன, பிட் ப்ரைஸ்னா என்ன, ஆஸ்க் ப்ரைஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மணினா என்ன, அடுத்த மணி என்ன, கால் ஆப்ஷனா என்ன, புட் ஆப்ஷனா என்ன, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ந்து இதில் படிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஐந்தாவதாக கடைசியாக உள்ளது என்ன அப்படின்னா, மார்க்கெட் டேட்டா இண்டிசஸ். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த செக்டார் இருக்குது, சரிங்களா, ஸோ எதில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், ஒரு செக்டாரும் எதுக்கு கீழே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நேச்சுரல் கேஸ், ஆயில் அதில் ட்ரேட் எடுக்கணும்னு நினைப்போம். சரிங்களா? இல்லை நான் மீடியாவில் பார்க்குறேன், மீடியா இந்த வாட்டி நல்லாயிருக்கும் உங்கள் மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியா ஓரியன்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். சன் டிவி, சரிங்களா, ஜீல், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செக்டாரல் இண்டிசஸ் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்க பட்சத்தில் டைரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.